ஓகேம்மா. வணக்கம்மா. ஹலோ டாக்டர். ஏன் தம்பி, அப்பா வந்துருவார்ல? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அடடா, இந்த நல்ல நேரத்துல பெரியயாவும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பரவாயில்ல, நானே கேக் கட் பண்றேன். தம்பி, அப்பா ஜீப்ல வராருன்னு நினைக்கிறேன். பார்த்து இறங்குங்க சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. மெதுவா மெதுவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா, இந்த நிலைமையில ஏன் இங்க வந்தீங்க? என்னுடைய மகனுக்கு பர்த்டே, மை ஒன்லி சன்ஸ் பர்த்டே. அதுல கலந்துக்க வந்தேன். கம் ஆன் சன். மேனேஜர், நீங்களாவது அவர் சொல்லிருக்கூடாதா? சொன்னேன் பிரேம், இன்னைக்கு உங்க மகனுக்கு பர்த்டே, அதிகம் குடிக்காதீங்கன்னு சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. இங்க வரணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. வேற வழி இல்லாம தான் அழைச்சிட்டு வந்தேன். ஜெகதீஷ், மை மேனேஜர், I'm all right. I'm steady. Come on, my son. My dear Prem, come here. என்னுடைய மகன் பிரேம் எவ்வளவு பெரிய பண்ணைக்கும் 200 குதிரைகளுக்கும் சொந்தக்கார். என்னுடைய ஒரே வாரிசு. அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Prem. Happy birthday to you. Hi, Preeti. Thank you. ஜெகதீஷ். அடடே, ஹலோ ஜெகதீஷ். வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் திடீர்னு எங்க வீட்டுக்கு? ஒரு வார்த்தை போன்ல சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். இட்ஸ் ஆல் ரைட். இந்த வழியா வந்தா அப்படியே உன்னை பார்த்துட்டு காஃபி சாப்பிடுறீங்களா? மகேஸ்வரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜெகதீஷ். ஜெகதீஷ், இன்னைக்கு ரேஸ்ல கோல்டன் ஸ்டார்னு ஒண்ணு ஓடுதே, அத பத்தி என்ன நினைக்கிற? எனி ஃபேர் சான்ஸ்? நல்ல ஃபார்ம்ல இருக்கு சார். பெங்களூர் டர்பில கூட செகண்டா வந்திருக்கு. தைரியமா அது பேர்ல கட்டலாம். எனக்கு டிப்ஸ் கிடைச்சதே. இந்த 10,000 என்ன விலையானாலும் அது பேர்ல கட்ட. ஓகே சார். நான் அவசரமா ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும். அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார். என்னங்க என்னங்க? என்ன மகேஸ்வரி? இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். பிரசாதம் எடுத்துக்குங்க. விசேஷமான நாளத்தான் இருக்கணும். ஏன்னா 10,000 ரூபாய் வரும்படி கிடைச்சிருக்கே. ஓஹோ, முதலாளி வந்துட்டு போன போதே நினைச்சேன். குதிரை பேர்ல கட்ட சொல்லி பணம் கொடுத்திருப்பாங்க. அந்த பணத்தை கட்டாம உள்ள வச்சிருப்பீங்க. உங்க அதிர்ஷ்டத்துக்கு அந்த குதிரையும் ஜெயிக்காது. அதுதான் மகேஸ்வரி டைம்னு சொல்றது. இப்ப எனக்கு நல்ல டைம். என்னைக்கே ஒரு நாளைக்கு அந்த குதிரை ஜெயிக்க போகுது. நீங்க வகையா மாட்டிக்க போறீங்க. நான் மாட்டிக்கவே மாட்டேன். அப்படியே அந்த குதிரை ஜெயிச்சாலும் அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க, அவர் உங்களை நம்பி பணம் கொடுக்கறாருல்ல, நீங்க அவரை மோசம் பண்ணலாமா? ஏண்டி, ஜெயிக்காத குதிரை மேல பணத்தை கட்டி அது அம்போன்னு போறதை விட அதை நாம அனுபவிக்கிறதுல என்ன தப்பு? சரி சரி, நேரமாவது. டிஃபன் எடுத்து வை. As the stated up for the final run, it is Lucky Boy, Flying Flame and Alpha. It is Lucky Boy and Alpha from Baron Balkash, Golden Star. It is Lucky Boy and Flying Flame. It is Lucky Boy and Flying Flame. It is Lucky Boy striding clear. It is Lucky Boy. It is Lucky Boy goes on to win the race very easily from Flying Flame and Alpha. It is Lucky Boy winning the race very easily. ஹலோ, ராபர்ட் தானே பேசுறது? 4th ரேஸ் முடிஞ்சு போச்சா? கோல்டன் ஸ்டார் வாட்? बोर्ड के वालिया. ஓகே. ஏன்பா, லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. எந்திரிங்கப்பா. ராத்திரி பகல் எந்த நேரத்துலயும் குடிதானா? ஏன் அனாவசியமா ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல பிரேம், நீ போய் சாப்பிடு. ஹலோ, நான் ஸ்ரீநாத் தான் பேசுறேன். 5th ரேஸ்ல 2 குதிரை பேக் பண்ணேன். மைட்டி பாய் வரலையா? சார்லஸ் அது வரலையா? ஓகே. அன்லக்கி டே.
என்னைக்கு தான் நீங்க ரேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க? எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க ரேஸ் ஆடி விடாம தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. 150 ஏக்கர் நிலம், 200 குதிரைங்க, இவ்வளவு நமக்கு இருக்கு. அதை கவனிச்சுக்கிட்டா போதுமே. பிரேம், இருக்கிற சொத்தை தான் நீ கணக்கு பாக்குறிய தவிர எனக்கு இருக்கிற கடனை பத்தி உனக்கு தெரியாது. 16 lakhs, 16 லட்சம் ரோட்ல கையெழுத்து போட்டு கடன் வாங்கினேன். அதை அடைக்கிறதுக்கு ரேஸ்ல ஜெயிக்கிறது ஒண்ணுதான் வழி. பட் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சே ஆகணும். அப்பா, ரேஸ் ஆடி எத்தனையோ பேர் அடியோட நாசமா போயிருக்காங்க. இது நமக்கு தேவையா? நோ பிரேம், அது மாதிரி ஆகக்கூடாது. உழைச்சு நான் இந்த பண்ணையை உருவாக்குறேன். ஒவ்வொரு குதிரையையும் கண்காணிச்சு வளர்த்தேன். இந்த பண்ணை என்னுடையது மட்டுமல்ல, உன்னுடைய சொத்து, உன் பரம்பரை சொத்து. அதை நாம இழக்கக்கூடாது. இந்த பண்ணையை உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடைய. அப்பா, இந்த பண்ணைய கண்டிப்பா நான் காப்பாத்துறேன். ப்ராமிஸ்? இட்ஸ் a promise. ஜோசப், பாம்பேல இருந்து மிஸ்டர் அகர்ச்சந்த் லக்கி ஸ்டார் குதிரையை வாங்க வராரு. ஸ்டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வைங்க, குதிரைங்களாம் ட்ரிம்மா இருக்கு. என்ன டாக்டர், நம்ம பண்ணையில குதிரைங்களாம் ஹெல்த்தியா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கு. டெய்லி செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, தட்ஸ் குட். கம்பவுண்டர் சிவா. எஸ் சார். சார், இந்த குதிரைங்களுக்கெல்லாம் மருந்து தீர்ந்து போச்சு. லிஸ்ட் எழுதி ஆபீஸ்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க கையெழுத்து போடணுமாமே, சீக்கிரம் வரவழைச்சிருவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க கையெழுத்து 2 வேணும் சார். ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்க. ஆமா, எங்க அந்த சூப்பர்வைசர் வேணும் காணோம்? அவர் 1 மாசம் லீவ்ல போயிருக்காரு சார். ஐ சி. கம் வித் மீ. போறானே ஜெகதீஷ் மேனேஜர், அவன் ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? 10 வயசுல குதிரைக்கு மாலிஷ் போடுற பையனா வந்து சேர்ந்தா. என்ன ஒண்ணு, இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கினே மாலிஷ் போடுவான். அதுல கவுந்தாரு ஓனரு. அதுக்கப்புறம் ஏதோ சூப்பர்வைசர்னா இன்சார்ஜ்னா அதுக்கு இன்சார்ஜ்னா இன்சார்ஜ்னா கடைசியில பார்த்தா மேனேஜர் ஆயிட்டான். சூட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு அந்த குதிரைகளை தட்டுறதும் தெனாவட்டம் ஜாஸ்தி. என்ன எடுத்தீங்க? கம்பவுண்டரு. எதுக்கு? குதிரைங்களுக்கு தான்ப்பா. 66ல கம்பவுண்டரா சேர்ந்தனா, 67லயும் கம்பவுண்டர், 68லயும் கம்பவுண்டர், 69லயும் கம்பவுண்டர். நிறுத்தியா? 86லயும் கம்பவுண்டரா தான் இருக்கிறேன். நாம 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நான் ஒழுங்கா படிச்சா மேல வந்துட்டேன், நீ உருப்படி இல்லாம அப்படியே இருக்கிற. டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களாமே? ஆமா ஜெகதீஷ், இன்னைக்கு லாஸ்ட் ரேஸ்ல சன்ஃபிளவர் ஓடுது. அது பேர்ல இந்த 20,000த்தையும் நீயே நேர்ல போய் கட்டு. சன்ஃபிளவர் மேலியா சார்? அது நிச்சயமா வராது. பணத்தை கட்டி லூஸ் பண்ணாதீங்க சார். உனக்கு தெரியாது ஜெகதீஷ், எனக்கு டிப்ஸ் வந்திருக்கு. அது ஷூர் ஃபேவரேட். நான் சொன்னதை செய். இப்பவே மணி 10 ஆகி போச்சு, சீக்கிரம் போய் கட்டு. ஓகே சார். And taken up for the final run, it is Vijay Dutt on the rails, Paper King on the outside, Sunflower on the wide outside, then comes Wingmaster, Evergreen. They are the front runners. Still the leader is Vijay Dutt from Sunflower, from Paper King, then comes Wingmaster, Evergreen. As they approach the 200-meter marker, it is Sunflower just taking over from Vayu Dutt, then comes Paper King, Wingmaster and Evergreen. At the last 100 meters, it is Sunflower striding clear, trouncing the field. Sunflower is the easy winner from Vayu Dutt, Paper King, Wingmaster. ஸ்ரீநாத் ஹியர். யாரு? ரேஸ் கோர்ஸ்ல இருந்து ராபர்ட்டா? என்ன ராபர்ட்? என்ன சன்ஃபிளவர் வின்னா? வெரி குட் நியூஸ். தேங்க் யூ வெரி மச். ஜெகதீஷ், கடைசியில இன்னைக்கு தான் என் பக்கம் அதிர்ஷ்டம் திரும்பி. அப்படியா? என்ன சார் விஷயம்? நான் பணம் கட்டின குதிரை ஜெயிச்சிருச்சே. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 10 விலை கொடுத்திருக்கான். 2 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும். அப்படியா? எந்த குதிரை மேல சார் கட்டினீங்க? நான் கட்டினா நேத்து தானே உங்ககிட்ட 20,000 ரூபாய் கொடுத்து சன்ஃபிளவர் மேல கட்ட சொன்னேன். அந்த குதிரை ஜெயிச்சிருச்சுப்பா. உனக்கு இன்னும் நியூஸ் வரலையா? என்ன சார் இது, நீங்க சன்ஃபிளவர் மேல கட்ட சொன்னீங்களா? ஆமா. ஏன்? நோ, நல்ல நினைவுபடி சொல்லுங்க. நீங்க மேஃப்ளவர் மேல தான் கட்ட சொன்னீங்க. அந்த குதிரை மேல தான் பணம் கட்டியிருக்கேன். நோ, நான் சன்ஃபிளவர்ல தான் கட்ட சொன்னேன். நீ கூட அது வராதுன்னு சொன்ன. நான் தானே பிடிவாதமா அது பேர்லயே கட்ட சொன்னேன். என்ன சார் இது புதுசா சொல்றீங்க? நீங்க சொல்லாம நான் ஏன் சார் மேஃப்ளவர்ல கட்ட போறேன்? நோ, நீ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. நீ என் நண்பனே இல்ல, மோசக்காரன். இனிமே என் மகத்திரையும் பிடிக்காது. ஜெகதீஷ், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். 2 நாள்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போ. கோயவே. அப்பா, இத பாருங்க, கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸா? ஆமா, ஜப்தி நோட்டீஸ். அதுவும் ஜெகதீஷ் அனுப்பியிருக்கான்.
ஜெகதீஷ் அனுப்பியிருக்கானா? ஆமா, நீ சரியா பாத்துருக்க. நான் சரியா பார்த்தா சொல்றேன், வேணும்னா நீங்களே பாருங்க. அட பாவி, அப்பா, அவங்கிட்ட நீங்க கடன் வாங்குனீங்களா? உங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு அவன் பணக்காரனா? உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பழைக்கிற ஜெகதீஷ் இந்த நோட்டீஸ் எப்படி அனுப்பிச்சான் சொல்லுங்கப்பா. அவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன் பிரேம். நான் சொந்தமா பணம் போட்டு வாங்கின குதிரைகளை அவன் பேர்ல பினாமியா எழுதி வச்சேன். அவன் மூலமா தான் பல லட்சங்களை கடன் வாங்கினேன். ப்ரோ நோட்ல அவன் கையெழுத்து கேட்டப்பெல்லாம் ஏன் எதுக்குன்னு காரணம் கூட கேட்காம கேட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டேன். அவன் எனக்கு விசுவாசமா இருப்பான்னு நம்பித்தான் நான் இத்தனையும் செஞ்சேன். நான் ஏமாந்துட்டேன். அந்த துரோகி என்னை ஏமாத்திட்டான். அப்பா, அந்த சண்டாளனை சும்மா விடக்கூடாது, வாங்க போலாம். ஜெகதீஷ், ஜெகதீஷ், வாங்க. கோர்ட் மூலமா நீதானே இந்த நோட்டீஸ் அறிவிச்ச? ஆமா, நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டுதான் நீ இந்த காரியத்தை செஞ்சியா? நியாயத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் நினைச்சு பார்க்க கூட எனக்கு நேரம் கிடையாது. ஜெகதீஷ், உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க. இந்த விஷயத்தை தவிர வேற எதை பத்தி வேணாலும் நீங்க பேசலாம். உன்கிட்ட வேற எதை பத்தி பேச முடியும்? ஒரு அயோக்கியன், நம்பிக்கை துரோகி. மிஸ்டர் ஸ்ரீநாத், நான் அயோக்கியனா நம்பிக்கை துரோகியான கோர்ட் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஜெகதீஷ், லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி உன்னை பினாமியா வச்சு குதிரைகளை வாங்க படிச்சு கூட பார்க்காம நீ சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கடன் வாங்க 20 வருஷமா உன்னை என் குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சேன். நீ என்னை இப்படி மோசம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. மிஸ்டர் ஸ்ரீநாத், அனாவசியமா பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எதை சொல்ல நினைச்சாலும் கோர்ட்ல சொல்லுங்க. ஜெகதீஷ், அப்பா, மிஸ்டர் ஜெகதீஷ், இதுதான் உன் முடிவா? எஸ். ஜெகதீஷ், மரியாதையா உன் நோட்டீஸை இப்ப வாபஸ் வாங்க போறியா இல்லையா? வாபஸா? இம்பாசிபிள். யூ பிளடி சீட். பிரேம், ஆத்திரப்படாதே. Come on. அப்பா, நான் சொல்றேன் ராஸ்கல், சும்மா விடக்கூடாது. கேளு பிரேம். வா பிரேம். Come on. ஜெகதீஷ், எங்க அப்பாவை மோசம் செஞ்ச உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். கேளு பிரேம். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். மைண்ட் இட். ஏங்க, இத்தனை வருஷமா ஒரு நிழல்ல வாழ்ந்துட்டு அவர் உப்ப தின்னுட்டு இது நியாயமா? நியாயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல வாழவே முடியாது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்னமோ நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம்.